தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் ஒரு ஆண்டுக்கு கொண்டாட தமிழக அரசு முடிவு செய்தது. இதை முன்னிட்டு கலைஞரின் நினைவு நாணயம் வெளியிட மத்திய அரசுக்கு தமிழக அரசின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த நாணயத்தை கடந்த ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் 100வது பிறந்த நாளில் வெளியிட திட்டமிடப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் தாமதமானது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் துரைமுருகன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க வருகை தந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்துக்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதுடன் அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார். மாலை நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். 100 ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது என்றும், நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுவதை இந்தியாவே கொண்டாடுவதன் அடையாளம்தான் இந்த விழா என்றும் தெரிவித்தார். நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதுவரை நாம் கொண்டாடினோம். இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம் தான் இந்த விழா. பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி அதில் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்துள்ளது என்றும், மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என வருகிற போது கை கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி அதில் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தலைவர் கலைஞர் நிறைவடைந்த நாள் முதல் நாள்தோறும் அவர் புகழைத்தான் போற்றிக் கொண்டிருக்கிறோம். பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை உருவாக்கியதில் கலைஞருக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும், கூட்டாட்சி தத்துவத்துக்கு பாடுபட்ட அவர் நாட்டின் நலனுக்காகவும் குரல் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.